என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய பிள்ளைகள் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை நேர விழிப்புக்கு தக்க பலனை கொடுப்பாராக. ஆமென். இன்றைக்கு கூட நம்ம ஒரு தலைப்புல சில வசனங்களோடு கூட சில சரித்திரங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஒரு சிலருக்கு தெரியலாம், அநேகருக்கு தெரியாம இருக்கலாம். ஒலிவமலை, இந்த ஒலிவமலை வேதாகமத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவமலையில என்ன சம்பவங்கள் நடந்தது, நடக்க போகுது என்பதை ஒரு சில வசனங்களோடு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 29வது வசனத்திலையும் ஒரே சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பெகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு அவர் வந்தபோது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தையை தான் லூக்கா 19:29 சொல்லப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படுவதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து அவர் அநேக திரளான மக்களோடும் அவருடைய சீஷர்களோடும் இணைந்து வருகிற பொழுது இந்த எருசலேமிலிருந்து இந்த ஒலிவமலைக்கு வருகிற பொழுது ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நிறைய மலைகள் இருக்கிறது. அதுல குறிப்பா இந்த ஒலிவமலை குறித்து இன்னைக்கு நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். லூக்கா 19:37 சொல்லும் பொழுது, இயேசு ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாக வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர்கள் அவரோடு கூட கூடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவமலையினுடைய சிறப்பு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேதாகமத்துல நிறைய மலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்துல இருந்து, அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்துல இருந்து அது முடிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல விதமான பெயருள்ள மலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில மலைகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். ஆதியாகமம் 8:4 அராரத் மலை என்று சொல்லப்படுகிறது. யாத்ராகமம் 19:2 சீனாய் மலைன்னு சொல்லப்படுகிறது. 2 நாளாகமம் 21:11 யூதா மலை என்றும், உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல வெள்ளை போல மலை, அதிலேயே 8வது அதிகாரம் 14வது வசனத்துல கந்தவர்க்க மலை, எபிரேயர் 12:22 சீயோன் மலை, எண்ணாகமம் 20:27 ஓர் என்கிறதான மலை, நியாயாதிபதிகள் 9:7 கரிசீம் மலை. இப்படி வேதத்துல தேடி வாசிக்கிற பொழுது நிறைய பேருள்ள மலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இத்தனை மலைகள் இருந்தும் குறிப்பா இந்த ஒலிவமலை ஒரு விசேஷமானது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக இருந்த மலை எதுன்னு சொன்னா சீனாய் மலை. சீனாய் மலையில தேவன் பிரசன்னராய் இருந்தார். மோசையோட கூட பேசினார். 40 நாள் உபவாசம் பண்ணி மோசே கால் கடக்க நடந்து போய் ஆண்டவர்கள் சமூகத்துல காத்திருந்து அவர் பேசினதெல்லாம் நம்ம யாத்ராகமம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த விசேஷித்த மலை எதுன்னா ஒலிவமலை. இந்த ஒலிவமலையினுடைய சிறப்பு என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது இந்த மேரேஜ் திருமணங்கள்ல வாசிப்பாங்க பாருங்க. 128வது சங்கீதம், அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க. அதுவும் குறிப்பாக இந்த மெயின்லைன் சபை, சிஎஸ்ஐ சபையில திருமணம் பண்ணும்போது இந்த சங்கீதத்தை கட்டாயம் வாசிப்பாங்க. அதுல 128வது சங்கீதம் 3வது வசனம் மையப்பகுதி என்ன சொல்லுது பாருங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா, திருமண வாழ்விலே இணைக்கப்பட்டு அவர்களுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா குழந்தை செல்வம்.
அந்த குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்களா, உங்களுடைய பந்தியை சுற்றி அழகா இருப்பார்கள். அது எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, ஒலிவ மலை கன்றுகளை போலன்னு சொல்றாங்க. அப்போ ஒலிவ மலை கன்றுகள் அவ்வளவு விசேஷமானதா? ஆமா, விசேஷமானவைகள் தான். ஏன் இந்த மலைக்கு ஒலிவ மலை என்று பெயர் வந்தது? ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க. ஒலிவ எண்ணெய், ஒலிவ பழம், இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒலிவ மலைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஒலிவ காய், பழம், இத நான் அந்த ஊருக்கு போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டார் எனக்கு, நீங்க இங்க 10 நாள் இருக்க போறீங்க, 11 நாளும் நீங்க உணவு உண்ணும் போதெல்லாம் கட்டாயமா ஒரு 2 காய் பழம், ஒலிவ பழம் சாப்பிடுங்க, நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இது அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல அவ்வளவு ஸ்பெஷல் இருக்குது, அவ்வளவு உடம்புக்கு நல்லது, தெளிவு கொடுக்கும், சரீரத்தை மேனியை நல்லா வச்சுக்கும், இப்படி பல காரணங்களை அவர் சொன்னாரு. அப்ப நான் எப்பெல்லாம் உணவு இருந்த அந்த ஒரு நாளைக்கு 3 வேளை, காலை டிஃபன், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர், 3 வேளையும் அந்த பழம் வைக்காத ஹோட்டலே இல்லை. அந்த பழம் வைப்பாங்க, அந்த ஒலிவ பழம், ஒலிவ அக்காய். அதை முதல்ல எடுத்து ஒரு 3 நாள் சாப்பிட்டுடுவேன் நான். அப்போ அந்த அந்த ஒலிவ மரம் என்பது இதுக்கு என்ன விசேஷம்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய பயன்படுத்திருக்காங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை நிறைய பயன்படுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஜெருசலேம்ல அது ரொம்ப பயன்பாட்டுக்குள்ள இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த விதமான ஒரு நிலையில இந்த மலைக்கு ஏன் ஒலிவ மலைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு விசேஷம். ஒலிவ மர கன்றுகள் முற்காலத்துல அதிகமாக மலைசாரல தான் காணப்படுமா. இப்போ வேதாகமத்துல எடுத்துக்கும் பொழுது ஒலிவ மரம், திராட்சை செடி, இதெல்லாம் ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கும். ஒலிவ எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு பயன்படக்கூடியது. திராட்சை ரசம் என்பது பந்தியில விசேஷமானது, அதாவது சாப்பிட்ற உணவு பந்தி வைக்கும் போது விசேஷமானது. அப்ப இதெல்லாம் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒலிவ மரம் இந்த மலை சாரல்கள், மலை இருக்கும், மலைக்கு அடிவாரத்துல அந்த அந்த இருக்கும்னு சொல்லி அதிகமா அங்கதான் இருக்கும், அது காணப்படும் அப்படின்னு சொல்லி, இது எப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கொடுத்திருக்காங்க. அந்த மலைக்கு இது அதிகமா இந்த மலைசாரல்ல, இந்த குறிப்பா இந்த ஒலிவ மலைக்கு அடிசாரல்ல நிறைய மரக்கன்றுகள் இருக்குமா. இந்த ஒலிவ மரக்கன்றுகள் நல்லா தழைத்து அழகா இருக்குமா பாக்குறதுக்கு. அதனால அந்த காலத்துல அதுக்கு ஒலிவ மரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மலைக்கு ஒலிவ மலை அப்படின்று பெயர் வந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. கீதரோன் பள்ளத்தாக்கிற்கு மேலாக, கீதரோன் பள்ளத்தாக்கு என்று நம்ம வேதாகமத்துல வாசித்திருக்கிறோம். கீதரோன் பள்ளத்தாக்குக்கு மேலாக கிழக்காகவும் பழைய எருசலேம் நகரத்தை நோக்கியும் இந்த ஒலிவ மலை இருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறது. இது எந்த வகை, எவ்வளவு உயரத்தில் இருக்குதுன்னு சொன்னா, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 830 மீட்டர், ஒரு பெரிய சிகரம் சொல்ல முடியாது, 830 மீட்டர் உயரம் உள்ள இந்த மலை சொல்லப்படுகிறது. எருசலேம் பட்டணத்துக்கும் இந்த மலைக்கும் எவ்வளவு உயரம் சொன்னா ஒரு 100 மீட்டர் உயரம் தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த எருசலேம் பட்டணத்துல இந்த ஒலிவ மலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யூதர்களின் பாரம்பரியம்படி மேசியா இந்த மலையின் மேல் தோன்றுவார் என்றும், அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும் இந்த மலையை குறித்து ஒரு சரித்திரம் உண்டு. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த யூத பாரம்பரியத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலையில கட்டாயம் ஆண்டவர் இறங்க போகிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னு சொன்னா வேதமும் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்குது. குறிப்பாக இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள்,
மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடின போது ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவனோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இது சகரியா 14:4-5 வசனங்களிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். இப்பதான் இதுல சொல்லப்பட்டது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படியா வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் இயேசு கிறிஸ்து வரல, அவர் 2025 ஆண்டு ஆயிடுச்சு, அவர் வந்து முடிச்சுட்டாரு, எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு, இப்ப திரும்ப நியாயாதிபதியா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இது யாருக்கு தெரியும்னா, வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தெரியும், பிரசங்கமார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், வேதமும் அதுதான் சொல்லுது. ஆனா யூதர் பொறுத்த வரைக்கும் இன்னும் இயேசு கிறிஸ்து வந்ததை அவர்கள் நம்பிக்கை இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது அவரை சிலுவையில அறைந்து அவரை கொலை செய்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து இல்ல, அவர் மேசியா இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மேசியா வருவதற்கு இன்னும் கூட யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், அந்த தேசத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு இந்த தேவாலயத்தினுடைய ஒரு மதில் சோறு அங்க இடிபடாம நிற்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 50-60 அடி உயரத்துல இருக்குது அந்த சோறு. அதுல போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பவுல்ல ஒரு கேப் வச்சிருக்காங்க. அந்த கேப் எடுத்து தலையில வச்சுட்டு அங்க போயிட்டு அவங்களுடைய பிரார்த்தனை, மேசியா வரும், எப்போ வரீங்கன்னு சொல்லி தலையை அதுல முட்டி முட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, மேசியா இன்னும் வரல, அவர் சீக்கிரமா வரணும், எங்களுடைய கஷ்டம் எங்க பாடுகள்லாம் அது நிறுத்தப்படணும், எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மேசியாவை குறித்து அவங்க இன்னும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியா வந்துட்டு 2025 வருஷம் ஓடி போயிடுச்சு. இது நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய நம்பிக்கை அது அல்ல. ஆனா நமக்கு என்ன தெரியும், அவர் வந்துட்டாரு, அவரு பாடுகள் எல்லாம் அனுபவிச்சு போயிட்டாரு, திரும்ப அவர் நியாயாதிபதியா வரப்போகிறாருன்றது தெரியும். அந்த வரப்போகிற அந்த நாள் தான் இந்த சகரியா 14வது அதிகாரத்துல அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்க ஒலிவமலை மேல் நிற்கும், அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்தில் கிழக்கு மேற்காக பிளக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள், மேசியா வரப்போகிறாரு, இந்த மலை மீது அவர் இறங்க போறாரு, அப்போ இந்த மலை ரெண்டா பிளக்கும். அப்போ மேசியா என்பது வேற, இயேசு கிறிஸ்து என்பது வேற. மேசியா என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சொன்ன பெயர் அவருக்கு. ஆனா மேசியா வந்து பாடுகளை ஏற்று அவர் பரமேறின பிறகு அவருக்கு பேர் என்னன்னா இயேசு கிறிஸ்து, ரட்சகர், மீட்பர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். எல்லா பேரும் அவருக்குரியது தான். மேசியா என்பவரும் அவர் தான், இயேசு என்பவரும் அவர் தான், ரட்சகர் மீட்பர் என்பதும் அவர் தான். அப்போ எல்லாம் அவருடைய நாமத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வித்தியாசம் என்னன்னா, அவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு முன்பாக மேசியா மேசியா என்று சொல்லக்கூடியவர். அவர் பிறக்கும் பொழுது தேவ தூதனாலே, நம்ம போன வாரம் கூட சொன்ன அந்த காபிரியல் தூதன் வந்து மரியாள் இடத்துல சொல்லும் போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றாரு பாத்தீங்களா. அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவருக்கு பிறந்து இந்த பூமியில இருக்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டாங்க, இல்ல இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிட்டாங்க. இப்படி பல சம்பவங்களை சொல்லலாம், ஒரே காரியத்தை மட்டும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல இந்த யூதர்கள் இன்னும் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை, இந்த சகரியா அவங்களுடைய சம்பவத்தை நாமெல்லாம் எதிர்பார்க்கறது, அவர் மீண்டுமாக இந்த பூமி நியாயத்திற்கு வரப்போகிற அந்த நாளை குறித்து நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா யூதர்களோ இன்னும் மேசியாவே வரல, வரும்போது அததான் வருவாருன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க, இப்ப கூட, இந்த நாள்ல கூட. ஆகையால் இந்த மலையின் அடிவாரத்தில் பல தேசத்தில் வாழும் யூதர்களும் செல்வந்தர்களும் அவர்கள் மரித்த உடனே பல லட்சம் டாலர் பணம் செலவு செய்து, எந்த ஊர்ல இருந்தாலும், அதாவது வேதத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, யூத மார்க்கத்துல இஸ்ரவேல் மக்களை சிதறடித்து விட்டார். அவங்க உலகம் எங்கும் பரவி போக வேண்டும் என்பதற்காக அவங்கள சிதறடிச்சுட்டார். ஏன்னு சொன்னா அவங்க கடவுளை விட்டுட்டாங்க, விக்கிரகத்தை வணங்கினாங்க. அதனால அவங்கள கோபப்பட்டு சிதறடிச்சுட்டாரு. இப்ப எப்படி ஆதி ஆகமத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அந்த பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது ஒரே பாஷையா இருந்தது எல்லா மக்களுக்கும் அப்படின்னு. அப்ப ஒரே பாஷையா இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள போய் தாறுமாறாக அவங்க பாஷைகளை ஆக்கி அவங்கள சிதறடிச்சு உலகம் எங்கும் பரவ செஞ்சிட்டாரு. அதே போல இஸ்ரேல் மக்கள் அவரை மறந்துட்டு வெளி உலக
தெய்வங்களை வணங்கும் பொழுது அவங்கள சிதறடிச்சிட்டார், ஒரே இடத்துல நிக்க வைக்கல. அப்படி சிதறி போன மக்கள் பல தேசங்கள் உலகம் எங்கும் அவங்க பரவிட்டாங்க. யூதர்கள் இல்லாத நாடே கிடையாது. நம்ம இந்தியாவில் கூட பல இடங்கள்ல யூதர்கள் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அது கேரள மாநிலத்துல அதிகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யூத மார்க்கத்தாரை சார்ந்தவர்கள் எருசலேம்ல விசேஷமான நாள் வரும் பொழுது இவங்க எல்லா நாட்டுல இருந்து அங்க வந்துருவாங்க, வந்து கூடிடுவாங்க. இப்ப திருவிழாவுக்கு போற மாதிரி கூட்டிடுவாங்க அங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, பல தேசங்கள்ல வாழ்ந்தா கூட ஒருவேளை அந்த இடத்துல வயது மூப்பினாலேயோ இல்ல வேறு எதுனாலேயோ அவங்க இறந்துட்டாங்கன்னா, அது அவங்க அங்கிருந்து பிளைட் மூலமாக பல லட்சம் டாலர் செலவு பண்ணி எந்த தேசத்துல இருந்தாலும் அந்த தேசத்துக்கு அந்த பாடியை கொண்டு வராங்க. யூத மார்க்கத்தை சார்ந்தவங்களுடைய பாடியை கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்கன்னா, இந்த ஒலிவமலை சாரலுக்கு அடிவாரத்துல புதைக்கிறாங்க. ஏன் சொன்னா, ஏன் அந்த கஷ்டப்படுறாங்கன்னா, இந்த ஒலிவமலை மீதுதான் மேசியா வரப்போகிறாரு, அது கிழக்கு மேற்காக பிளக்க போகுது. அப்போ அவர் வருகிற பொழுது உண்மையாக ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாகி அவன் மரித்திருந்தாலும் அவன் முதல்ல எழுந்திருப்பாங்க. பரிசுத்தவானுடைய மரணம் முதல்ல எழுந்திருப்பாங்கன்னு வேதத்துல சொல்லப்பட்டது பாத்தீங்களா? அந்த வசனத்துக்கு அவங்க அதை முற்றிலுமாக அதை முழுமையாக அவங்க நம்பிக்கையோடு என்ன பண்றாங்க, இந்த ஒலிவமலை சாரல்ல நம்ம அடக்கம் பண்ணப்பட்டா முதல்ல எழுந்துக்குவாங்க, அவர் வந்து இந்த மலையில இறங்கும் போதே எழுந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இது தவறான நம்பிக்கை தான். எல்லா மனுஷரும் எழுந்திர மாட்டாங்க. யூதர்களையும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அப்ப எப்படி அவங்க எழுந்திர முடியும்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் தான் உண்மையான விசுவாசி. மேசியாவே இன்னும் வரலன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறவன் உண்மையான விசுவாசி இல்ல. அவன் ஆண்டவரை புறக்கணிச்சுட்டு போயிட்டான். ஆனா அவங்களோட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, மேசியா வருவாரு, இந்த மலை பழக்கம், நாங்க முதல்ல எழுந்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பல தேசங்களில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் ஏராளமான பணத்தை செலவு பண்ணி அவங்களுடைய பாடி கொண்டு வந்து அங்க அடக்கம் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, பல தேசங்களில் இருக்கிற செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்களும் என்ன பண்றாங்க, இந்த யூதர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்பி, ஆமா மேசியா அங்கதான் வரப்போகிறாருன்னு சொல்லி பல தேசங்களிலிருந்து தங்களுடைய மரித்த உடலை கொண்டு வந்து அங்க அடக்கம் பண்றாங்க. இப்படி அடக்கம் செய்து ஏறக்குறைய இன்றைக்கு வரைக்கும் சொல்றாங்க, சுமார் ஒரு 3 லட்சம் மரித்த பாடி, அந்த சடலங்கள் அங்க புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது கட்டுக்கதை அல்ல, உண்மையான சம்பவம். அது மட்டுமல்ல, அங்கே அடக்கம் பண்ணப்பட்டவங்க தீர்க்கதரிசிகள் கூட இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏதோ கதையல்ல, நமக்கு உண்மை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறதா. சகரியா என்ற தீர்க்கதரிசி, இப்ப நான் வாசித்தேனே, அந்த சகரியா என்ற தீர்க்கதரிசி, ஆகாய் என்ற தீர்க்கதரிசி, மல்கியா என்ற தீர்க்கதரிசி, தாவீதனுடைய மகன் அப்சலோம், இந்த தாவீதுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி தாவீதை ஓட விட்டுகிறவர் அப்சலோம் என்று அவருடைய மரித்த சடலம், இதெல்லாம் கூட அந்த இடத்துல மலை அடிவாரத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மை. இவர்களுடைய கல்லறைகளும் இந்த ஒலிவமலை அடிவாரத்தில் இருப்பதாக இன்று வரைக்கும் நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நான் முடிச்சிடுறேன். இது அடுத்த வாரம் சுத்தமான கர்த்தருக்கு சுத்தமான தொடர்ச்சியா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஒரு வசனத்தை சொல்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து வெறும் காலோடு இந்த மலையின் மேல் ஏறின போனதாக சொல்லப்படுகிறது. நல்லா நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க வீட்டுல இருக்கும்போது. 2 சாமுவேல் 15:30 தாவீது அப்சலோமுக்கு பயந்து அவர் ஓடுறாரு, தன்னுடைய மனைவிமார்களை கூட்டிக்கிட்டு, கூட இருக்கிற பரிவாரங்களை கூட்டிக்கிட்டு போறாரு. அப்ப இந்த மலை மீது தான், அதாவது எருசலேமுக்கு சமீபத்தில் இருக்கிற 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மலைக்கு ஒரு ஓடி போய் வெறும் கால், செருப்பு கூட இல்லாம அந்த மலை மேல ஏறுறாரு. ஏறுகிற பொழுதுதான் அவருக்கு சில பாடல்கள் எல்லாம் வெளியே வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பாடல் தான் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 120 134 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் சொன்னா, அந்த 14 சங்கீதங்களும் ஆரோகண சங்கீதம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசித்து பாருங்க. 120 134 வரைக்கும் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் சொன்னாலே மலை மீது ஏறுகிற பொழுது பாடுகிற பாடலாக இருக்கும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த சங்கீதங்கள் எல்லாம் அந்த மலையின் மீது அவர் மிக துக்கத்தோடு பாரத்தோடு தன்னுடைய மகனுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடுகிற பொழுது மிகுந்த மனபாரத்தோடு பாடி சென்ற சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 14 சங்கீதங்களும்
இன்னும் அநேக பாடல்களும் எழுதினதாக பாடினதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த ஒலிவ மலையினுடைய சிறப்பு இன்னும் இன்னும் அதிகமா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கு நேரம் கடந்து போனபடினால நான் முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது தான் இந்த ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலை என்பது வேதாகமத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த மலை. தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.